ஒரு கிறிஸ்தவ வக்கீல், செல்வ போட்ட புண்ணியவான், உயர்ந்த மனிதர். அவர்கிட்ட போய் சேர்ந்தார். ஐயா, எனக்கு லத்தீன் பாடம் சொல்லிக் கொடுக்குறீங்களா? அந்த சொல்லிக் கொடுக்கிறேன். படிச்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா புரியலையா? பணக்காரன் செத்து போனா கவலைப்படாதீங்க, பணத்தை போட்டுட்டு தான் போறேன். அவனுக்கு எதுக்கு மதிப்பு கொடுத்தா? 5 கோடி வச்சிருக்காரு. போற அன்னைக்கு எனக்கு இழுப்பல் சொல்லிக்கிட்டா போனாரு. 5 கோடியை போட்டுட்டு தான் போறாரு. போயிட்டு போறாரு. அறிவாளி செத்து போனா கவலைப்படுது. ஏன்? அறிவை கொண்டுகிட்டே போயிடுவான். அதனால படிச்சவன் தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு தான் சாகணும். அப்படி சாகலைன்னா அடுத்த பிறவி பிரம்ம ராட்சசா பிறந்து தலைவிட தொங்கணும் மரத்துல. கிருபானந்த வாரியார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் இதை சொல்லி கொடுத்தார். நான் ஒரு 10 வருஷம் அவர் கூட சுத்தி இருக்கிறேன். கவியரசு கண்ணதாசன் கூட 7-8 வருஷம் பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். அதனால சொல்றேன் உங்களுக்கு. என்ன சொன்னார்? படிச்சதை 4 பேருக்கு சொல்லணும். வக்கீல் ஐயா ஒத்துக்கிட்டார். நான் சொல்லி கொடுக்கிறேன். சாயந்தரம் 6 to 7, 6 மணி தமிழ் கீழே உட்கார்ந்து இருக்கும். லத்தீன் வக்கீல் ஐயா மேல உட்கார்ந்து இருப்பார். அந்த காலத்துல வாத்தியார் மேல இருப்பாரு, பயிரெல்லாம் கீழே உட்கார்ந்து இருப்பேன். இப்ப எல்லாம் தலைகிடம் மாறி போச்சு. அந்த காலம் அப்படித்தானே. வாத்தியார் உட்கார்ந்து இருப்பாரு, பையன்லாம் நிற்பேன். இன்னைக்கு பையன்லாம் உட்கார்ந்து இருக்கான், வாத்தியார் நிற்கிறாரு. பாத்தியா? அந்த காலத்துல உரல் சுத்தாது, குழவிதான் சுத்து. இன்னைக்கு குழவி அப்படியே இருக்கு, கிரைண்டர் அது மாறி போச்சா? அந்த காலத்துல குழந்தை வேணும்னு தாய்மார்கள் அரசை சுத்தினார்கள். இன்னைக்கு குழந்தை வேண்டாம்னு அரசு தாய்மார்களை சுத்துகிறது. எல்லாம் மாறி போச்சு, போயிட்டு போகுது. இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த காலத்துல நடந்தது இப்படி. சரி, நம்ம கந்தசாமி பிள்ளை எங்கே இருப்பாரு? கீழே இருப்பாரு. வக்கீல் ஐயா எங்கே இருப்பாரு? மேலே இருப்பாரு. 6 மாசம் லத்தீன் கத்துக்கிட்டார். ஒரு நாள் வக்கீல் ஐயா வர்றாரு. இந்த கோட்டை கலட்டி வெறுப்போட தூக்கி போடுறாரு. ஏன்? எதனால வெறுப்பு? வக்கீல் ஐயா சொல்றாரு, பொழப்புல மோசமான பொழப்பு இந்த வக்கீல் பொழப்பு தான். அவர்